பீட்ரூட் எறா பொரியல். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எறா சேர்ந்து சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம பீட்ரூட் எறா பொரியல் பண்ணலாம். அதுக்கு நான்ஸ்டிக் தவா போட்டிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போடணும். ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சிடுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி போடணும். தக்காளி போட்டுக்கணும். பெரிய எறாவை விட இந்த சின்ன எறா ரொம்ப நல்லது. எறா கேஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இந்த எறா கேஸ்ட்ரிக் இல்லை. நான் அதனால இந்த சின்ன எறா யூஸ் பண்ணிக்கிறேன். எறா போட்டுட்டு இங்கே பீட்ரூட் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நம்ம பீட்ரூட் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியான சமையல் கூட, ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியான சமையலும் கூட. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். பீட்ரூட் கொஞ்சம் வேகணும். மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் வேகணும். இப்போ பீட்ரூட் ரெடி ஆகிடுது. 10 நிமிஷம் ஆகிடுது. வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. பீட்ரூட் அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க எறா கூட சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தழை போட்டுட்டா நம்ம பீட்ரூட் எறா பொரியல் ரெடி.